தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சங்கீதம் 81 அதிகாரம் 10 உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இந்த வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்களுக்கு சுற்றிலும் நிறைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள், ஆனால் அவங்க ரொம்ப அனுபவிக்க முடியாதபடி, சுற்றியுள்ள செழிப்புகளை அனுபவிக்க முடியாதபடி, அவங்கள முதலாளி மாதிரி இல்லாமல் அடிமையாக அங்கே ஆக்கப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலையும் ஒரு அதிகமாக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடி, நமக்கு எல்லாம் இருக்கும், கிடைக்கும், சுற்றிலும் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒரு அடிமைத்தனமோ ஏதோ ஒரு கஷ்டமோ இருக்கலாம். அதிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தாங்க, புறப்பட பண்ணினாங்க. அதே போல் நம்மளையும் அதே மாதிரி இன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து, ஏதோ ஒரு அடிமைத்தனம், பாவத்தில் உள்ள அடிமைத்தனமோ அல்லது எதையும் சுதந்திரிக்க முடியாத ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோ ஆண்டவர் நம்மளை இன்றைக்கி புறப்பட பண்ணியிருப்பாங்க, புறப்பட பண்ணுவாங்க. சரியா? அவங்கள கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க, உயர்த்துவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? உன் வாயை விரிவாய் திற, அதனால் நிரப்புவேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க வாயை திறந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும் உங்களுக்கு தேவை என்னன்னு சொல்லி. ஆனாலும் நீங்கள் உங்கள் வாயினால் கேட்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.